விடுதலை பார்ட் 1 அப்படிங்கிறது ஒரு சின்ன டீசர் தான். பட் பார்ட் 2 அப்படிங்கிறது ஒரு ட்ரெய்லரை தாண்டி ஒரு மெயின் பிக்சர் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு தீயா இருக்குது. தனுஷ் அவர்களுக்கு அசுரன் அப்படின்னா, விஜய் சேதுபதி அவர்களுக்கு இந்த விடுதலை பார்ட் 2 அப்படி தான் சொல்லணும். அந்த அளவுக்கு படம் ஸ்டார்ட்டிங்லேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் ஒரு தீயா இருக்குது. இந்த வருஷத்துடைய ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது சொல்கிறாங்க, புஷ்பா வார் எப்படி இருக்குது, சலார் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணுது, பிரபாஸ் எவ்வளோ பண்ணுது, இது தேவாரா ஜூனியர் என்டிஆர் எப்படி பண்ணுது, இதெல்லாம் வந்து ஜவான் ஹிந்தியில் எப்படி பண்ணுது, இதெல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு படமே இல்லை. இது மாதிரியான படத்தோட கம்பேர் பண்ணும்போது ஏன் சொல்கிறேன்னா, அங்கே இருக்கக்கூடிய அந்த முற்போக்கு சிந்தனையாளர்கள்லாம் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, தமிழ் சினிமாவை பாருங்கப்பா, மெய்யழகன் மாதிரி ஒரு படம் வருது, மகாராஜா மாதிரி ஒரு படம் வருது, அசுரன் மாதிரி படம் வருது, வடச்சென்னை மாதிரி ஒரு படம் வருது, அது மாதிரி ஒரு படம் பாலிவுட்டில் வரலையே, தெலுங்கு சினிமாவில் வரலையே, இப்படி தான் பல பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்ம ஆடியன்ஸும் சரி, சில பேர் எப்படி பேசிகிட்டு இருக்காங்கன்னா, புஷ்பா 2 எவ்வளோ வசூல் பண்ணுது பாருங்க, இந்த விடுதலை 2லாம் வந்து என்ன பண்ணிட போகுது பெருசாக அப்படின்னு. விடுதலை 2 பக்கம்லாம் வந்து இந்த புஷ்பா 2, தேவாரா இது மாதிரியான படத்தெல்லாம் ஓரம் பக்கம் கூட வந்து சேர்க்க முடியாது. இந்த விடுதலை 2வோட ஓப்பனிங் சீனே வந்து பார்த்தோம்னா, இந்த ஓப்பனிங் ஒரு 10-15 நிமிஷம் படம் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு 20 நிமிஷம் படம், இதுக்கு ஈடாக அந்த படங்கள்லாம் வந்து வரவே வராது. அந்தளவுக்கு வந்து ஒரு அருமையான மேக்கிங். இந்த வெற்றிமாறன் அப்படிங்கிற டைரக்டர் வந்து ரொம்ப ஆசையாக இருக்குது, அவர் ஒரு தோல்வி கொடுப்பாரா அப்படின்னு. ஏன்னா கடவுள் படைக்கும் போதே இந்த வெற்றிமாறன் இந்த பேருக்கு ஏற்ற மாதிரியே வந்து இவருடைய படைப்புகளும் இவருடைய வெற்றியும் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாரா என்னன்னு தெரியல. வெற்றி மட்டும்தான், தோல்வி அப்படிங்கிறது இவர் படத்துக்கு வந்து இல்லை. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு படம், ஒரு அருமையான படம், நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் வந்து இருக்குது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எதுக்காக புஷ்பா இதெல்லாம் ஒப்பிட்டேன் அப்படின்னா, தமிழ் சினிமாவை தான் தெலுங்கை விட வந்து சூப்பராக இருக்குது. நம்ம போயிட்டு வெற்றிமாறன் சார் அவருடைய ஸ்டைலை மாற்றிக்கிட்டு போயிட்டு ஒரு 50 பேர் சங்கம் கடிக்கிறது, ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் பில்டப் வைக்கிறது, ஒரு 2000 பேரை வந்து கன்னில் சுடுறது, இது மாதிரியான விஷயம், இந்த சில்லித்தனமான விஷயத்தெல்லாம் வந்து இந்த கமர்ஷியல் மசாலா எலிமெண்ட்டெல்லாம் வந்து அவரால் பண்ணவே முடியாது. அவர் வந்து இந்திய சினிமாவின் நம்பர் 1 இயக்குனருங்கிறத திரும்ப 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 ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு. இந்த விடுதலை பார்ட் 2 மூலயமா திரும்ப வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். சரிடா, இவ்வளோ விஷயங்கள் சொல்லு, படத்துடைய கண்டென்ட் என்ன? கண்டென்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, சில பேருக்கு எப்படி தோணும்னா, ஆல்ரெடி என்னடா சூரன் கர்ணன் சும்மா பார்த்த மாதிரி எதாண்டா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த கதை அப்படிங்கிறது அன்னைக்கு இல்லை, இன்றைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம்தான். இன்றைக்கும் வந்து ஒரு சாவை எடுத்துக்கிட்டு ஒரு பொது தெருவில் வந்து நம்ம வந்து போக முடியாது. ஒரு சமூகத்தை தாழ்த்தப்பட்ட சமூகத்தினர் வந்து தெருவில் வந்து பொதுப்படையாக வந்து எடுத்துகிட்டு போக முடியல. அதுதான் இன்றைக்கி பல கிராமங்களில் நடக்கிற வந்து விஷயம். நிறைய ரெக்கார்ட்ஸ் இருக்குது, இப்போவும் நடந்துகிட்டு இருக்குது. அப்போது இது மாதிரி படம் தேவையானா, இது மாதிரி படம் வந்து கண்டிப்பாக தேவை. இது மாதிரி வந்து இன்னும் 100 படங்கள் வந்து வெற்றிமாறன் அவர்கள் இயக்கணும் அப்படின்னு தான் வந்து நான் சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்னமும் இருக்குது. ஸோ இதை தாண்டி படத்தில் கம்யூனிசம், சோஷியலிசம் அண்டு ஒர்க்கர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், தொழில் புரட்சிக்கு அதுக்கு அடுத்தபடியாக அந்த ஒர்க்கர்ஸ் வேலை செய்கிறவங்களுக்கு 8 மணி நேரம் வேலை, சண்டே ஆனால் லீவு, இது மாதிரியான விஷயங்கள்லாம் கடந்த 50 வருஷம் சுதந்திரத்துக்கு அப்புறம் வந்து டே பை டே வந்து ஒரு போராட்டம், புரட்சி, ஒரு ரெவல்யூஷன் கொண்டு வந்து ரிஃபார்ம் பண்ணி ஒரு சீர்திருத்தம் கொண்டு வந்து தான் இன்றைக்கி வந்து எல்லாருமே வந்து நல்ல நிலைமையில் இருக்கும். ஸோ இந்த இயக்கங்கள்லாம் எப்படி வந்துச்சு, இதில் வந்து இயக்கங்களுடைய பங்கு என்ன, தலைவர்களுடைய பங்கு என்ன பார்க்கும்போது வந்து சில பேருக்கு தெரியும், ஏதோ இன்டைரக்டாக டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, ஜால்ரா அடிக்கிறாரு வெற்றிமாறன். அதெல்லாம் கிடையவே கிடையாது. இது வந்து கலைஞர் அவர் மட்டும் இல்லை, அவரை போன்ற பல ஆயிரம் தலைவர்கள், அவங்க பல பேர் அவரை விட அதிகமாகவும் தியாகம் பண்ணவங்களாம் இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட தலைவர்கள் எப்படி இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு எவிடன்ஸாக தான் இந்த வாத்தியார் அப்படிங்கிறவருடைய கேரக்டர். விஜய் சேதுபதி அவர்கள் தனுஷ் சாருக்கு ஒரு அசுரன்னா, விஜய் சேதுபதிக்கு இந்த விடுதலை 2 அப்படின்னு தான் வந்து சிம்பிளாக சொல்லணும். ஸோ விடுதலை 1 வந்து பார்த்தோம்னா சூரிய அவர்களுக்கு வந்து ஸ்க்ரீன் டைம் அதிகமாக இருக்கும், விஜய் சேதுபதி அவருடைய போர்ஷன் கம்மியாக இருக்கும். இதில் கம்ப்ளீட்டாக விஜய் சேதுபதி அவர்கள் தான், அவருக்கும் மஞ்சு வாரியர் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய லவ் அந்த போர்ஷனாக இருக்கட்டும் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். படத்தில் வரக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம பாராட்டியே ஆகணும். வெற்றிமாறன் சாருடைய படம்னாலே வந்து வடச்சென்னையில் ஒரு கேரக்டரும் வந்து துண்டாக இருக்கும். பட் இந்த படத்துலேயும் அதே மாதிரி தான், ஒரு கேரக்டரும். போஸ் வெங்கட் வராரு ஒரு இடத்துல, அவருடைய கேரக்டர் பார்த்தோம் அப்படின்னா உண்மையாலே ஒரு சாதி வெறியன் மாதிரி ஒரு மாதிரி வந்து அவரை பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கும், அந்தளவுக்கு இருக்குது. குறிப்பாக சேத்தன் சார்லாம் வந்து அவர் சட்டையை பிடிச்சி கழுத்தை பிடிச்சி அப்படியே வந்து ஒரு மாதிரி நம்ம நெருக்கலாம் போல இருக்கும். அந்தளவுக்கு வந்து அவர் மேலே ஒரு வன்மம், ஒரு கோபம் வந்து வரும். அவருடைய கேரக்டர் அப்படி வந்து இருக்கும். ஸோ அந்தந்த கேரக்டராகவே வாழ்ந்துருக்காங்க. ஸோ மஞ்சு வாரியர் அவங்களா இருக்கட்டும், சூர்யா அவரு சேம் அதே தான். பார்ட் 1 என்ன பண்ணாரோ அதை தான் இதில் வந்து பண்ணியிருக்காரு. ஏன்னா ஒரு சில சீனில் தான் சூர்யா அவர்கள் வராரு. அதுவே வந்து பார்த்தோம்னா ஜெயிலரில் சிவராஜ்குமார் அவர் வரா மாதிரி
ஒரு மாஸ் சம்பவமாக இருக்குது. இப்போ சரவண சுப்பையா சார், கௌதம் மேனன் அவர்கள், ராஜு மேனன் அவர்கள், இவங்களுடைய கேரக்டர்ஸு, படத்தில் சின்ன சின்ன அந்த ரிபல்ஸாக சில கேரக்டர்ஸ்லாம் வராங்க, அவங்க எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. ஸோ பக்காவான ஒரு சூப்பர் படம் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ விறு அடுத்துன்னு அப்படிங்கிற மாதிரி வந்து கதை வந்து போயிட்டுருக்கோம். ரொம்ப அருமையான ஒரு படம். ஸோ இந்த படத்தில் குறைன்னு எதுவுமே கிடையாது. ஸோ குறைன்னு சொல்லணும் அப்படின்னா, பார்ட் 1 பார்த்தோம்னா அந்த வழி நெடுகன்னு ஒரு சாங் வந்து வந்திருக்கும், இளையராஜா சார் பாடியிருப்பார். ஸோ அந்த காட்டுமல்லி சாங்கை கம்பேர் பண்ணும்போது தினம் தினம் சாங்காக இருக்கட்டும், சாங்ஸ் எல்லாம் வந்து சுமார் அப்படின்னு தான் வந்து, சுமார் இல்லை, ஓகே. பட் அந்த சாங் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த இயர்லேயே வந்து ட்ரெண்டிங் நம்பர் 1 இருந்தது, அந்தளவுக்கு வைப் இருந்தது. ஸோ இதை தாண்டி ஒரு படத்தில் என்ன இருக்கணும், சினிமாட்டோகிராஃபி, ஆர்ட்டு, மியூசிக்கு, டைரக்ஷன், கேரக்டர்ஸு, டைலாக்ஸ் எல்லாம் ஒன்றுத்துக்கு கை தட்டிகிட்டு இருக்கலாம். ஸோ கேரக்டர்ஸ், அதில் வரக்கூடிய காஸ்டிங்ஸு எல்லாமே ஒரு ப்ளஸ்ஸான ஒரு படம். டெஃபினட்டாக இந்த படத்துக்கு தேசிய விருது அப்படிங்கிறது கொடுத்தே ஆகணும். ஸோ அது வந்து வெற்றிமாறன் அவர்களுடைய டைரக்ஷனுக்கு தருவாங்களா, இல்லை எதுக்கு தருவாங்க அப்படிங்கிறது அதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியும். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி இந்த வருஷத்தில் அப்படின்னு தான் வந்து இந்த விடுதலை பார்ட் 2 சொல்லணும். ஸோ விமர்சனங்கள் இவ்வளோ தான், பாசிட்டிவ் தான். எனக்கு தெரிஞ்சு இந்த படம் ஃபுல்லாகவே பாசிட்டிவ் தான். ஸோ நெகட்டிவ்னு பெருசாக எதுவுமே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் இந்த படத்தை மிஸ் பண்ணாதீங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.